Hi, Unit 4 Cell and Molecular Biology Prokaryotic and Eukaryotic Cells பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிலபஸில் நம்மளுக்கு ஹெட்டிங் வந்து ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸோட பேசிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற ஆர்கனல்ஸ் ஒவ்வொன்றையாக டீட்டெயிலாக பார்க்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பேசிக் பார்க்க போகிறோம். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸு இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வேணால் உங்களுக்கு வந்து ஒரு இமேஜினேஷன் சொல்கிறேன். ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பிளாஸ்டிக் பேக்கெட்டில் தண்ணி ஃபில் பண்ணி அது உள்ள சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாம் கலர் பீட்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் பேக்கில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சது வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், அதில் வந்து எதுவுமே இருக்காது. ஆனால் யூகேரியோட்டிக் செல்ஸ் வந்து பிளாஸ்டிக் பேக்கில் தண்ணி ஃபில் பண்ணி அதில் குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதனால் அதில் எல்லா ஆர்கனல்ஸு நியூக்ளியஸ் எல்லாமே இருக்கும். இவ்வளோ தான் இந்த ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக் செல்ஸை பற்றி டீட்டெயில். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் வித்தவுட் நியூக்ளியஸ், ஏன்னா அந்த தண்ணி பாக்கெட்டில் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வித்தவுட் நியூக்ளியஸ் டிஎன்ஏ இஸ் இன் த சைட்டோபிளாசம். டிஎன்ஏ வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோபிக், அதனால் நம்ம அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சைட்டோபிளாசத்தில் பரவி இருக்குது. ஃபவுண்ட் இன் சிங்கிள் செல்டு ஆர்கானிசம். எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா. ஆர்கானிசம்ஸ் வித் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை வந்து ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாக்டீரியல் செல்ஸ் லேக் நியூக்ளியஸ். பாக்டீரியல் செல்ஸில் நியூக்ளியஸ் கிடையாது, ஆனால் அதர் செல் பார்ட்ஸ் இருக்குது. என்னதுலாம் அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன், சைட்டோபிளாசம், ரிபோசோம்ஸ் அண்ட் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் வந்து யூகேரியோட்டிக் செல்ஸ். யூகேரியோட்டிக் செல்ஸில் நியூக்ளியஸ் இருக்குது. நம்ம வந்து குட்டி குட்டி பீட்ஸ் எல்லாம் அந்த தண்ணி பாக்கெட்டில் போட்டு வச்சுருந்தோம். ஸோ நியூக்ளியஸ் இருக்குது. லார்ஜர் தேன் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸு ஃபவுண்ட் இன் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஃபங்கையிலேருந்து ஹியூமன் வரைக்கும் யாரானாலும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். யூகேரியோட்டிக் செல்ஸ் கண்டெயின் அதர் ஆர்கனல்ஸ் பிசைட்ஸ் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் பக்கத்துலேயே எல்லா ஆர்கனல்ஸும் அது இருக்குது. சரிங்களா? மைட்டோகாண்ட்ரியா, வாக்யூல்ஸ், ரிபோசோம்ஸ், நியூக்ளியஸ், கோல்ஜி அப்பaratus, லைசோசோம், சைட்டோபிளாசம், ER எல்லாமே இருக்குது. இதுதான் வந்து யூகேரியோட்டிக் செல்ஸு. இதை ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஆண்டன் வான் லியூவன்ஹாக்கும் ராபர்ட் ஹூக்கும். அடுத்தது இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுக்கு என்னெல்லாம் கேட்கலாம். யூகேரியோட்ஸ் வந்து வித்தவுட் நியூக்ளியஸ், prokaryotes வந்து without nucleus, eukaryotes with the nucleus. Eukaryotic cells have other organelles, ஆனால் prokaryotic cells have only one organelles. அது என்னதுன்னா ரிபோசோம்ஸ். அடுத்தது நம்ம டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸுக்கும் யூகேரியோட்டிக் செல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எழுதி வச்சுருக்கேன். சைஸ் வந்து 0.1 to 5 மைக்ரோமீட்டர், 5 to 100 மைக்ரோமீட்டர். நியூக்ளியஸ் ஆப்சண்ட், இங்கே வந்து ப்ரெசண்ட்டு. இங்கே வந்து நம்மளுக்கு எல்லாமே ஆப்சண்ட்டாக இருக்கும். ப்ரோகேரியோட்ஸில் ஆர்கனல்ஸ் எல்லாமே ஆப்சண்ட்டாக இருக்கும். யூகேரியோட்டிக் செல்ஸில் ஆர்கனல்ஸ் எல்லாமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். சில இது மட்டும் ப்ரோகேரியோட்ஸில் நம்மளுக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். யூகேரியோட்டில் வந்து ஆப்சண்ட்டாக இருக்காது, ஆனால் பெருசாகவோ இல்லை சின்னதாகவோ இருக்கும். இப்போ நம்மளுக்கு 9th ஒன் பாருங்கள், ரிபோசோம்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது, ஆனால் இங்கே வந்து லார்ஜராக இருக்குது. 11th ஒன் பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட் ஆப்சன்ட், ஆனால் குளோரோஃபில் ஸ்கேட்டர்ட் இன் சைட்டோபிளாசம்னு கொடுத்துருக்கு. இங்கே வந்து குளோரோபிளாஸ்ட் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ்னு கொடுத்துருக்கு. செல் வால் வந்து கெமிக்கலி காம்ப்ளெக்ஸ்டு. இங்கே செல் வால் இஸ் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் அண்ட் ஃபங்கை அண்ட் கெமிக்கலி சிம்பிளாக இருக்கும். வேக்யூல்ஸ் ஆப்சண்ட், இங்கே ப்ரெசண்ட்டு. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆப்சண்ட்டு, இங்கே வந்து ப்ரெசண்ட்டு. இன்னொன்று வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர்ஸ் இன் சைட்டோபிளாசம், ஏன்னா இங்கே வந்து நியூக்ளியஸ் கிடையாது ப்ரோகேரியோட்ஸில், அதனால் டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர்ஸ் இன் சைட்டோபிளாசம். ஆனால் யூகேரியோட்ஸில் டிரான்ஸ்கிரிப்ஷன் அக்கர்ஸ் இன் த நியூக்ளியஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ரோகேரியோட்ஸுக்கு பாக்டீரியா அண்ட் ஆர்கியா. இங்கே வந்து யூகேரியோட்ஸ்க்கு ப்ரோட்டிஸ்ட், ஃபங்கை அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அவ்வளோதான். இனி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அல்ட்ராஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செல் மெம்பரைன், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரிசையாக பார்த்துட்டு போகலாம். ஒருவேளை இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். அதில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். தேங்க்யூ.